வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி உங்களுக்காக நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரியில் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம எப்போவுமே பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்காக பச்சை பயிரில் கார சுண்டல், இனிப்பு சுண்டல் ரெண்டும் பண்ணுவோம். இந்த இனிப்பு சுண்டல் எப்படி பண்ணுறது, பச்சை பயிரை உபயோகப்படுத்தி அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். ஊற வைத்து ஒரு விசில் வரும்படி வேக வைத்த பச்சை பயிறு 1 கப், தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, வெல்லத் துருவல் பச்சை பயிரில் பாதி அளவு, நெய் 1 டீஸ்பூன். இனிப்பு சுண்டல் செய்கிறதுக்கு முதல்ல இந்த பச்சை பயிரை முதல் நாளில் இரவே ஊற வச்சிங்கனாக்கா காலையில் ப்ரெஷர் குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரே ஒரு விசில் சத்தம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிடணும். இதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக வெல்லம், இப்போ நீங்கள் 1/4 கப் அளவுக்கு போட்டிங்கனாலே இது வெந்ததுக்கப்புறம் நிறைய இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் அதிகமாக இனிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா லேசாக துருவிருந்தீங்கன்னாக்கா வெல்லத்துக்கு அதிகமாக தண்ணி கூட ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்படி போட்டாலே வெல்லம் அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். இது நல்லா முழுவதும் கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பயிரை சேர்க்கணும். நவராத்திரியில் இந்த பச்சை பயிர் சுண்டல் பண்ணுறப்ப எப்போவுமே இனிப்பும் காரமும் ரெண்டுமே தான் பண்ணுவோம். இனிப்பு சுண்டலுக்கு பாதி எடுத்துகிட்டு கார சுண்டலுக்கு பாதி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சி இப்போ நல்லா கரைசல் கொதி வருது. இப்போ இதோட பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நல்லா சேர்த்து கலந்து விடணும். அந்த மாய்ஸ்சர் அதில் இருக்கிற தண்ணீர் அப்படியே உறிஞ்சப்படும். 1 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கனாலே உறிஞ்சிடும். தேங்காய் துருவல் போடுறப்போ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் ஆகிடும். அது வரைக்கும் கலந்து விட்டிங்கனாலே போதுமானது. ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதிக நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதிக நேரம் ஃப்ரை பண்ணாக்கா கொஞ்சம் கெட்டிப்படும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பச்சை பயிறு வேகிறப்போ ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பாருங்கள், அது மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு எப்படி நம்ம வேக வைக்கணும். நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுண்டல் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேக வச்சா தான் நம்மளுக்கு சுலபமாக ஜீரணமாகும். இது பாருங்கள், மாய்ஸ்சர் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். 2-3 நிமிஷம் தான் ஆகும். மற்ற சுண்டலை விட இது என்ன ரொம்ப சுலபம். சுவையான பச்சை பயிறு சுண்டல் தயார். இனிப்பு சுண்டலுக்கு கடைசியாக இறக்குறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை அதில் மேலே விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும். அந்த சுண்டல் கூடுதல் சுவையாக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி டேஸ்டி சுண்டல். we call it as whole green gram sweet sundal. Sweet sundal is very very easy to prepare. Only thing you have to soak whole green gram overnight. Next day pressure cook for 1 whistle. Strain the water. Heat a pan with little jaggery. Add very little water. Allow that to melt and then add this boiled green gram coconut and mix it well. Take it out. Add very little ghee and it's ready to serve.